வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் சட்டவிரோத குடியிருப்பு மற்றும் மருந்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது. தொழிலாளர் சந்தையை கண்காணித்து ஒழுங்குபடுத்துவதற்கும் தொழிலாளர் சட்டம் மற்றும் அதன் செயல்படுத்தும் விதிமுறைகளை அமுல்படுத்துவதற்கும் அதன் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக மனித வளத்திற்கான பொது ஆணையம் தொடர்ந்து தீவிர ஆய்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த பிரச்சாரங்கள் உள்துறை அமைச்சகத்தின் குடியிருப்பு விவகார புலனாய்வுத்துறை, மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் சுகாதார உரிமத்துறை ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து நடத்தப்படுகின்றன. அனைத்து வகையான தொழிலாளர் சட்ட மீறல்களையும் நிவர்த்தி செய்வதற்காக அனைத்து ஆளுநரகங்களிலும் இந்த கூட்டு பிரச்சாரங்கள் தீவிரமாக உள்ளன என்று ஆணையம் வலியுறுத்தி இருக்கிறது. தொழிலாளர் சட்டத்தை மீறும் எவருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. மேலும் மீறுபவர்களுக்கு எதிராக தேவையான அனைத்து நடைமுறைகளையும் தொடர்புடைய அதிகாரிகள் செயல்படுத்துவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொதுநலனை பாதுகாப்பதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர் சந்தையை பராமரிப்பதற்கும் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை முதலாளிகளும் தொழிலாளர்களும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என மனிதவளத்திற்கான பொது ஆணையம் வலியுறுத்தி இருக்கிறது. குவைத்தில் புதிய சட்டம். திருமண மண்டபங்களுக்குள் புகைப்பிடிக்க முடியாது. சமூக விவகார அமைச்சின் துணை செயலாளர் டாக்டர் காலித் அல் அஜ்மி 2025 நிர்வாக சுற்றறிக்கை எண் 17 வெளியிட்டு அமைச்சகத்திற்கு சொந்தமான அல்லது மேற்பார்வையிடப்படும் திருமண மண்டபங்களுக்குள் அனைத்து வகையான புகைப்பிடிப்பையும் தடை செய்திருக்கின்றார். 2015 சட்ட எண் 99 திருத்தப்பட்ட 2014 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்ட எண் 42 மற்றும் 2015 சுற்றுச்சூழல் விவகாரங்களுக்கான பொது அதிகார சபை தீர்மான எண் 2 ஆகியவற்றின்படி இந்த உத்தரவு உள்ளதாக டாக்டர் அல் அஜ்மி குறிப்பிட்டுள்ளார். இந்த இடங்களுக்குள் புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பொருட்களை எந்த வடிவத்திலும் பயன்படுத்துவதை தடை செய்வது, சட்டத்திற்கு இணங்குவதை உறுதி செய்வதையும் சட்ட மீறல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். குவைத் உள்துறை அமைச்சகம் சட்டவிரோத சூதாட்ட வலைத்தளத்தை நடத்தும் குற்றவியல் கும்பலை கைது செய்தது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து நிதி அமைப்பை பாதுகாப்பதற்கும் அதன் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பயங்கரவாதம் மற்றும் பண மோசடிக்கு எதிரான பொது இயக்குநரகம் சூதாட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வலைத்தளத்தை இயக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை வெற்றிகரமாக கைது செய்திருக்கின்றது. சூதாட்டத்திலிருந்து கிடைத்த பணத்தை மருத்துவமனை மற்றும் பல வணிக நிறுவனங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்து கும்பல் மோசடி செய்ததாக பாதுகாப்பு விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிதிகள் முறையான வருவாயாக காட்டப்பட்டு பின்னர் அவற்றின் சட்டவிரோத தோற்றத்தை மறைக்க வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. சட்டவிரோத வலைத்தளங்களில் ஈடுபடுவது அல்லது அவற்றின் செயல்பாடுகளில் பங்கேற்பது சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கிறது. நிதி அமைப்பை குறைமதிப்புக்கு உட்படுத்த முயற்சிக்கும் அல்லது சட்டவிரோத நோக்கங்களுக்காக சைபர் ஸ்பேஸை பயன்படுத்த முயற்சிக்கும் எவரையும் பின்தொடர்ந்து கைது செய்வதற்கான அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. மேலும் தடுப்பாக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை அமல்படுத்தும் என்றும் அனைத்து குடிமக்களும் குடியிருப்பாளர்களும் இதுபோன்ற வலைத்தளங்களை கையாள்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. சந்தேகத்திற்கிடமான நிதி அல்லது மின்னணு நடவடிக்கைகளை புகாரளிப்பதன் மூலம் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறு அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 39.56 குவைத் தீனார்கள் ஆகும். 22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.28 குவைத் தீனார்கள் ஆகும். 21 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.62 குவைத் தீனார்கள் ஆகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.67 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 288.39 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 991.56 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 396.66 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern.
It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.